நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் கைசிக ஏகாதசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலம் திருக்குறுங்குடி அருள்மிகு ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவில். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் பெருமாள் நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி என 3 ரூபங்களில் மூலவராக அருள்பாலிக்கின்றார். தன் பக்தன் நம்பாடுவானுக்காக கொடிமரத்தை விளக்கி காட்சி கொடுத்த தலமாகும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதியில் கைசிக புராணம் ஏடு வாசிக்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். சிறப்பு வாய்ந்த கைசிக ஏகாதசி திருவிழா நேற்றைய தினம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் அனுகிரகத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலையில் அழகிய நம்பிராயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இரவில் தங்கத்தோளுக்கினியானில் ஸ்ரீ அழகிய நம்பி தன் தேவியர்களுடன் மூலஸ்தானத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கைசிக ஏகாதசி விழாவிற்கு எழுந்தருளினார். திருக்குறுங்குடி பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் வைணவ பெரியோர்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருமடல் பாடல்கள் பாடியபடி வர கைசிக மண்டபத்திற்கு எழுந்தருளினர். தொடர்ந்து பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுக்கு ராஜவரிசை மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டிவிஎஸ் குழுமத்தினரால் கைசிக புராண நாடகமாக நடத்தப்பட்டது. அதிகாலையில் கைசிக மண்டபத்தில் பெருமாள் முன் அரையர் கைசிக புராணத்தை அபிநயத்துடன் வியாக்கியானம் செய்தார். தொடர்ந்து கைசிக புராண ஏடு வாசிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவாக பெருமாளுக்கு சாற்றுமறை நடைபெற்று தீர்த்த பிரசாதம் விநியோகம் நடைபெற்றது. திருக்கோவிலின் வளாகத்தில் ஆன்மீக உபன்யாசங்கள், பள்ளி மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வை கண்டு மகிழ்ந்தனர்.